இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு தம்பிக்கு ஒரு டைம் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதே ஞாபகத்துல இப்ப பாஸ்ட் 2 டேஸாவே வந்து நூடுல்ஸ் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கும் வந்து ஒரு டிஃபரெண்டான முறையில தாங்க நூடுல்ஸ் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து ஒரு செட் ஆஃப் நூடுல்ஸ் மட்டும் எடுத்திருந்தேங்க. அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அத ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ ஒரு பவுல்ல வந்து நான் ஒரு 3 எக் சேர்த்திருக்கேங்க. அது கூட கொஞ்சமா பெரிய வெங்காயம், கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ண தக்காளி, 2 பச்சை மிளகா, உங்களுக்கு கேப்சிகம் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, மிளகு, கொஞ்சமா மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மிக்சரையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கடைசியா வந்து பெப்பர் மட்டும் தூவிக்கோங்க. அது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸையும் சேர்த்து ஸ்பூன்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு கீழே வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. உங்களால முடிஞ்சா திருப்பி போடுங்க, இல்லைன்னா லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து சூப்பரான ஆம்லெட் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.